இதுக்கு இடையில வட மாவட்டங்கள்ல பிரச்சனை ஏற்படும். அன்புமணி அவர்கள் நடைப்பயணம் போனால் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்றாரு. என்ன சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்? அதாவது தனது ஆதரவாளர்களுக்கும் அன்புமணி ஆதரவாளர்களிடையே மோதல் ஏற்படும்னு அவர் நினைக்கிறார். அது அது எந்த அளவுக்கு மோதல் ஏற்படும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப வந்து மற்ற கட்சிகள் எதுவுமே அதுக்குள்ள போற மாதிரி இல்ல. அன்புமணி அவர்கள் நடைபயணத்துக்கு பிற கட்சிகள் ஆட்சேபனையோ இல்ல வரவேற்போ 2மே தெரிவிக்கல. ஏனென்றால் அவர் எந்த கூட்டணியிலும் இப்ப இல்ல. அதிமுகவே எடப்பாடி அவர்களே என்ன சொல்றாங்க? எங்க கூட்டணியில அவர் இல்லைங்க. இன்னும் நாங்க பந்தியிலே உட்கார வைக்கல. அதுக்குள்ள இலைய போட்டீங்களான்னு கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? அவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டாரு அவரு. அதுக்கு முந்தி கூட வந்து பாமக எங்க கூட்டணியில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவர். அப்ப ஆஸ் இட் இஸ் பாமக அன்புமணி தலைமையில் ஒரு நடைபயணம் போனால் அன்புமணி ஆதரவாளர்கள் அல்லது பாமக அவங்க ஆர்கனைஸ் பண்றதுதான். அதுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் டாக்டர் சொன்னாருன்னா அப்ப அவரோட ஆதரவாளர்கள் தான் ஏற்படணும்.